பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடி அநேக தடைகளும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நிறைய கோணலான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா கோணலான காரியங்களையும் நான் செவ்வையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு இருக்கிற பாதை அது சரியில்லாமல் இருக்கலாம், அது கரடுமுரடாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் முன்னாடி போவதனால் மாத்திரம்தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களால் உங்கள் லைஃப்பை வாழ முடியுது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கவே முடியாது. அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க. எனக்கு முன்பாக போகிறவர் என்னுடைய எல்லா கோணல்களையும் அவர் செம்மையாக மாற்றுவார். என்னுடைய எல்லா தடைகளையும் அவர் உடைக்கிற தேவன். அதனால் என்னுடைய எல்லா தடைகளையும் அவர் உடைப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கான ஒரு புதிய வழியை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். அதனால் நீங்கள் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவரோடு நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம். எங்கள் அன்புள்ள இயேசப்பா, அந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தடையாக இருக்கிறதே என்று சொல்லி கூட கர்த்தாவே ஒரு வேதனையோடு ஆண்டவரை காணப்படலாம். சுவாமி, இன்னைக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். எல்லா கோணலான காரியங்களையும் தேவனாகிய கர்த்தரப்பா நீர் அப்பா செவ்வையாக்க நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்த தகப்பனே, அவங்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்ய நீங்கள் என் தகப்பன் நீர் வல்லமையுள்ள தேவனப்பா. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்கப்பா. அது ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம் சுவாமி, அல்லது கற்பத்தின் கனிக்காக பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு காணப்படலாம் சுவாமி, அல்லது ஒரு திருமண காரியத்துக்காக ஆண்டவரே பிள்ளைகள் வேதனையோடு காணப்படலாம் ஆண்டவரே, அது தடையாக இருக்கலாம் சுவாமி. அப்பா, இப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் அப்பா நீங்கள் உடைத்தெறிந்து சுவாமி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் செய்து ஆண்டவரே நீங்கள் அவங்களை மகிழ பண்ணுங்க. அவங்களை இன்னும் உறுதியாக ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளோடு வாழும் பொழுது அவங்களுக்கான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.